வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிஎஸ்என்எல்லோட 4G நெட்வொர்க்கு எல்லா பக்கமும் கொடுத்துட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் மஞ்சுநாத். கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரீசார்ஜ் திட்டம்லாம் அனைத்து பிளான்லேயும் இன்க்ரீஸ் பண்ணதுனால ரொம்பவே பாதிக்கப்பட்டு நிறைய மக்கள் போர்ட் பண்ணியும் இல்லாட்டி புது சிம்மு வாங்கியும் பிஎஸ்என்எலுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருந்தாங்க. நிறைய பேர் கஷ்டப்படுற சாமானிய மக்கள்கள் எல்லாருமே எவ்வளோ வேகத்தில் பிஎஸ்என்எல்லில் வந்தாங்களோ அவ்வளோ வேகத்தில் இப்போ படிப்படியே கம்மியாகி ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்த ஒரு நெட்வொர்க்கில் தான் சேஞ்ச் ஆகிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அதாவது ஜியோ இதே நெட்வொர்க் போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு தான் எடுத்திருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, எல்லா பக்கமும் நெட்வொர்க் இன்னும் சரியாக கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் 40% பிஎஸ்என்எல் 4G நெட்வொர்க் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. அங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மக்கள்கள் மட்டுமே பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு மட்டும் தான் அது கொண்டாட்டமாக இருக்கும். அதை தவிர்த்து அவங்க அதாவது அடுத்த மாவட்டத்துக்கு வந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இது இடையில பார்த்தோம்னா ₹1 ரீசார்ஜ் திட்டுன்றாங்க, ₹147 ரீசார்ஜ் திட்டுன்றாங்க. என்னடா இவ்வளோ ஆஃபர்ஸை வாரி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்ப தான் ஒரு விஷயம் தெரியுது. நெட்வொர்க் தான் எல்லா பக்கமும் இல்லையே, எவ்வளோ நெட் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணிட போகிறாங்க? 3G கிடைக்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்குது. இதில் 2GB யூஸ் பண்ணிட போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு தைரியத்தினால தான் ஆஃபர்ஸை உங்களுக்கு ₹1 ₹147 கொடுத்துட்ருக்காங்கன்னு நம்மளால் பார்க்க முடியுது. நீங்கள் மாதத்துக்கு ₹10 ரீசார்ஜ் திட்டம் ஆஃபர் கொடுத்தாலுமே பட் நோ யூஸ். லைட்டு கம்பம் இருக்குது, ஆனால் அதில் லைட் இல்லை அப்படிங்கிற ஒரு கதை தான் இது. அதே போல் நெட்வொர்க் கிடைக்காமல் கஷ்டப்பட்டுருக்கக்கூடிய மக்கள்கள் எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ, அவங்க வீட்டு பக்கத்துலேயே பிஎஸ்என்எலோட ஒரு டவர் கம்பத்தை நட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா வீட்டுக்கு ஒரு டவர் கம்பம் நட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக உங்களுக்கு நெட்வொர்க் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ 40% மக்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க பயங்கரமாக அந்த பிஎஸ்என்எல்லை விட்டு கொடுக்காமல் பேசிகிட்டு இருக்கிறதும் நம்மளால் நிறைய கமெண்ட்ஸில் பார்க்க முடியுது. நண்பா, உங்களுக்கு கிடச்சிருக்கும், இன்னும் நிறைய பேருக்கு கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. உங்களை மாதிரி தான் அவங்களும் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கிடச்சிச்சுன்றதுனால நீங்கள் சந்தோஷப்பட்டுருக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஊரில் மட்டும் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் வேறு ஒரு மாநிலத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் ஜிபே நம்பி எந்த பக்கமும் போயிடாதீங்க, கையில் கொஞ்சம் காசு வச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா அப்படி தான் நானும் பெட்ரோல் பெட்ரோல் போடுறப்போ ஒரு டைம் நான் பிஎஸ்என்எல் சிம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜிபே ஆகலைங்க. அதுக்கப்புறம் பெட்ரோல் பங்க் அண்ணாக்கிட்ட ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி தான் நான் ஜிபே பண்ணிவிட்டு வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சு. ஸோ அதனால் எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் பர்ஸில் கொஞ்சம் காசும் கொண்டு போங்க. சரி, பிஎஸ்என்எல் 4G எப்போ தான் கிடைக்கும் முழுமையாக அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ, இந்த வருஷத்தோட எண்டுக்குள்ளவே எல்லா பக்கமும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. போன வருஷமே இந்த வருஷத்தோட ஜூன் மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. கம்ப்ளீட் பண்ணாங்களா மொத்தமாக அப்படின்னு நம்ம கேட்குறப்போ, ஆனால் இல்லை, கொஞ்சம் ஒரு பாதி ஊருக்கு மட்டும் தான் அது கொடுத்துருக்காங்க. இன்னும் மிச்சம் மீதி இடத்துல டெஸ்டிங் போயிட்டுருக்கு. அதாவது டவர் வச்சுருக்காங்க, அந்த டெஸ்டிங் வேலை போயிட்டுருக்கு. தமிழ்நாட்டில் சில இடத்துல மட்டும் தான் பிஎஸ்என்எலோட 4G நெட்வொர்க்கான ஒரு கம்பத்தை வச்சுருக்குறாங்க. ஸோ இன்னும் முழுசாக எல்லா பக்கமும் கொடுக்கல. சில இடத்துல பார்த்திங்கன்னா 4G டெஸ்டிங் போயிட்டுருக்கு. ஸோ அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வருவோம். எப்படியும் அவங்க 2 வருஷம் ஆக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு நமக்குள்ளே இருக்குது. இந்த வருஷத்தோட டிசம்பர் மாதத்துக்குள்ளவே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஸோ ஆனால் முன்னை விடவே இப்போ கொஞ்சம் நிறைய பேருக்கு கிடச்சிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளால் கமெண்ட் செக்ஷன்லேயும் பார்க்க முடியுது. சில பேர் சுத்தமாக கிடைக்கல, ரொம்ப வேஸ்ட்டு, ரொம்ப வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பிஎஸ்என்எல் யூஸராக இருந்தால் உங்கள் ஊரோட பேர் போட்டு உங்களுடைய நெட்வொர்க் எந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்குது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ இதை பார்த்து எந்தெந்த ஊரில் 4G கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது மற்றவங்க எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. மீண்டும் மற்றொரு வீடியோட உங்களோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.